காரிருள் காலம் வந்ததும் இந்த காணொளி கருவி கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் காலத்தில் உறங்கி காலையில் எழுந்திருந்திருப்பேன். இந்த வீடியோ இல்லாதிருந்திருந்தால் விடியற்காலை எழுந்திருப்பேன். காரிருள் காலத்திலும் கருத்து பரிமாறலாம் என்கின்ற கைபேசி வந்தவுடன் நான் காலையில் எழுந்திருப்பதை விட்டுவிட்டேன். பறவைகளாய் இருந்திருந்தால் பட ஒளி கருவியை பார்க்க வேண்டிய பண்பு இருந்திருக்காது. பகலவன் மறைந்தவுடனே படுத்துறங்க சென்று விடலாம். பகலவன் தோன்றும் முன் பருதி தோன்றும் முன் படுக்கையில் எழுந்து பறந்து சென்று விடலாம் பசியாறுவதற்கு. பகலவன் என்றால் சூரியன், பருதி என்றாலும் சூரியன். இந்த நாம் தான் பறவைகள் மிருகங்கள்லாம் அந்த இயற்கை ஒழுங்கை பின்பற்றி கொண்டு இருக்கின்றன. நாம் நாகரிக வாழ்வில் அறிவியல் வளர்ச்சியில் அதிக கருவிகள் வசம் மாட்டிக்கிட்டு இரவு உறக்கம் இல்லாமல் இன்னல் அடைகின்றோம். இரண்டாவது ஷோல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்த போது அந்த இரவு தூக்கம் போகிற போது அந்த இயற்கை ரிதம், சர்க்கேடியன் ரிதம், காலைல கரெக்டாக தூங்குறது, காலைல காரிருள் வந்ததும் கரெக்டாக தூங்குறது, காலைல கரெக்டாக எழுந்திருக்கிற பண்பெல்லாம் மனித குலத்தை விட்டு விலகி இருப்பது போல தெரிகிறது என்று இந்த காணொலியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.